ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை சும்மா கை தூக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறீங்களா? சந்தோஷமாக தான் இருக்கீங்க. கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா என்ன? எந்த சூழ்நிலையிலிருந்து என்ன தேவன் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதுதான் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்குது. அதான் ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டாலும் நான் கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், ஆட்டு மந்த பலனற்று போனாலும், எப்படி இருந்தாலும் நான் கத்தருக்குள் சந்தோஷம். அப்படின்னா என்ன? நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், கத்தரை கூட இருக்கு அப்படி இல்லை. இந்த சூழ்நிலையிலேருந்து தேவன் என்னை விடுவித்து நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவார். அதுதான் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்குது. அப்போது என் சூழ்நிலையை வச்சு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா, கவலையாக இருக்க போகிறேன்னான்னு நான் தீர்மானிக்க போகிறதில்ல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதை வச்சு தான் நான் தீர்மானிக்கணும் எதை பற்றி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு ஒரு வேளை சூழ்நிலை வருத்தமான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் சூழ்நிலையை அவர் மாற்றுவார். அந்த நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வேணும், எல்லாருக்குமே வேணும். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வேணும். தேவன் என்னை இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றுவார். இதுதான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. சந்தோஷம் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நல்லா இருந்துட்டேன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. சந்தோஷங்கிறது என்னது? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சந்தோஷங்கிறது இட்ஸ் எ டிசிஷன், இது ஒரு சாய்ஸ். நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நான் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்க போகிறேன். என் சூழ்நிலை இப்படி இருக்கா, பரவாயில்ல, நான் என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நீ என்ன சொல்கிறது? சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் கவலைப்படணும், நான் வருத்தப்படணும், நீ எனக்கு சொல்கிற? நான் சொல்கிறேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் சூழ்நிலையிலேருந்து என்னை தேவன் மாற்றுவார். இந்த நம்பிக்கை எல்லாருக்குமே வேணும், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே வேணும். ஏன்னா தேவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது எல்லாமே ஓவர் நைட் மாறுறதில்லை. புரியுதா? எல்லாமே ஓவர் நைட் மாறுறதில்லை, ஆனால் மாறிக்கொண்டே இருக்குது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது தேவன் படுற கஷ்டம் என்னென்னா, மக்கள் நம்பவே இல்லை தேவனை நம்பவே இல்லை. ஒரு இடத்துல வரும்போது வேவு பார்க்க மோசே அனுப்புகிறாரு. எங்கே? கானானுக்கு வேவு பார்த்துட்டு வாங்க. 12 பேர் அனுப்புகிறார். 12 பேர் போயிட்டு வராங்க. வந்தோடனே 2 பேர் நல்ல ரிப்போர்ட் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பேர் என்ன சொல்கிறாங்க, போகிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், பயங்கர பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹைட்டு வெயிட்டு பயங்கரமாக இருக்காங்க, அவன்கிட்ட சண்டை போகிறது ரொம்ப கஷ்டம். இதை கேட்டோன்னே மக்கள் என்ன பண்ணுறாங்க? படிச்சிருக்கீங்களா? முழுதும் அழுகிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ஊர், ஒரு நாடே அழுகுது. 20 லட்சம் பேர் அழுகிறாங்க. 20 லட்சம் பேர் ராத்திரி பூரா அழுது எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகுமா இல்லையா? ஆனால் மோசே அப்பவும் அமைதியாக தான் இருந்தார். உண்மையாலுமே மோசே சொல்கிறார்ல, அவரை போல சார்ந்த குணம் உள்ளவர் யாருமே இல்லைன்னு சொல்லி மோசேதே எழுதுறாரு. ஆனால் உண்மையாலுமே தேவன் கிருபை அளித்திருந்தார் மோசேக்கு. அவ்வளோ லட்சம் மக்களை நடத்துறதுக்கு அத்தனை பேர் அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்க? போவோங்கிற நம்பிக்கை இல்லை. தேவன் என்னை கூட்டிகிட்டு போவார். இப்போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிட்டாங்க. இங்கே ஒரு தேவன் இருக்கா, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரில. அவங்களுக்கு தெரியாதனால அழுகிறாங்க. தேவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, யாருக்குமே அது பிடிக்காது. ஏன்னா என்னை நம்பாத போது தேவனுக்கு அது பிடிக்காது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், தேவன் உங்களை நடத்துகிறார், உங்களை நல்ல நிலைமை கொண்டு வர்றாரு, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வர்றாரு. போகிற வழியில் அழுகக்கூடாது, போகிற வழியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் கொஞ்ச நாளில் நல்ல இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வேணும். அதுதான் பவுல் எபேசியரில் ஜெபம் பண்ணுறாரு. எடுத்துக்குவோம், எபேசியர் 3. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க. யார் முழிச்சிட்ருக்கீங்களோ அவங்க கேட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எபேசியர் 3
14 படிப்போம். நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். இது கொஞ்சம் பெரிய ஜெபம் தான். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தா ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அவருடைய 19 அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் வல்லவர்களாக இருக்கவும், 20 வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. பவுல் என்ன சொல்கிறாரு, அவரை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதே எபேசியர் 1 எபேசியர் 1 17 படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, அவரை அறிந்து கொள்ளணும், அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியும் உங்களுக்கு தந்தரல வேண்டும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து. சரி, ஓகே, இதில் நிறைய இருக்கு. பவுல் என்ன சொல்றாரு, நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவரை தெரிஞ்சுக்கணும், அவருடைய நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவருடைய அன்பின் அகலம் ஆழம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார்? தெரியலனா நான் நிறைய விஷயத்தில் கவலைப்படுவேன். ஒருத்தருடைய அன்பு எனக்கு தெரிலனா உண்மையாலுமே நான் அன்பு காட்டுறாரா இல்லையாங்கிறது டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வருத்தப்பட்டு அழுதுருவேன். ஏன்னா ஒருவேளை அன்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. தேவன் உண்மையாலுமே அன்பாக இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி நடத்துகிறாருங்கிறத நான் கவனிப்பேனே தவிர நான் சந்தேகப்பட மாட்டேன். அப்போது அதே மாதிரி நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. நம்பிக்கைன்னா என்ன? எதிர்காலத்தை குறித்த ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங். நான் என்னை தேவன் இப்படி நடத்துவார். அப்போது நம்பிக்கை, தேவன் என்ன நம்பிக்கையில் என்னை கூட்டிகிட்டு வந்தார், அவர் என்ன வச்சிருக்கிறார் ஃப்யூச்சரில். நம்பிக்கைன்னா என்ன? ஹோப், அதாவது எதிர்காலத்தில் எனக்கு என்ன வச்சிருக்கிறார். இது எனக்கு தெரிஞ்சாதான் நான் ஹாப்பியாக இன்றைக்கி வாழ முடியும். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சாதான் இன்றைக்கி நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிரும்? பதட்டமாயிடும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது இன்றைக்கி டிவைன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உடனே ஃபோன் வந்துருச்சு எனக்கு, டிவைன் எங்கே அப்படின்னு. ஏன் பதட்டம்? ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. அவன் வந்துடுவான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு பதட்டம் இருக்குமா? இருக்காது. அப்போது நாளைக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளுக்கு தேவன் சந்திக்க வராரு, தேவன் காசு கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பதட்டம் இருக்காது. நாளைக்கு என்ன தேவன் வியாதியிலேருந்து குணமாகி நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதட்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஏன் பதட்டம் வருதுன்னா, எனக்கு ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? பிளைண்டாக நம்புங்க அப்படின்னு சொல்லலை, நீ தெரிஞ்சுக்க அப்படி தான் சொல்கிறாரு. என்ன தேவன் வச்சிருக்கிறாருன்னு பாரு. அதுதான் சொல்கிறாரு 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி. இங்கே அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு?
தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி. நிறைய டவுட்டில் என்ன டவுட்டுனா, தேவன் எனக்கு அது அது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம், தேவன் அதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போது ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க குணமே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நம்பிக்கை இருக்குது எனக்கு தேவன் குணமாக்குவார்? ஏன்னா இது சாத்தியம் இல்லை, மருந்துகளால் சாத்தியம் இல்லை, ட்ரீட்மெண்ட்னால சாத்தியம் இல்லை. இதை நான் எப்படி சரி பண்ணுவேன்? தேவன் எப்படி சரி பண்ணுவார்? அதுக்கு தான் இந்த வசனம் சொல்கிறாரு, கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி. அப்படின்னா என்ன? யாராவது மரித்தோர்லேருந்து யாராவது எழுப்பியிருக்கிறாங்களா? எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. இப்போது இந்த வல்லமையில தான் உன்னை ஒர்க் பண்ணுறார், உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறார். இந்த வல்லமை, எந்த வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின அந்த வல்லமையில தான். ஏதோ ஒரு லோ கிரேட் ஒர்க்கில், லோ கிரேடான ஒரு பவரில் உங்ககிட்ட தேவன் ஒர்க் பண்ணல. அந்த வல்லமையில், எந்த வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின அந்த வல்லமை, அப்படி தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி சொல்கிறாரு, அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, அந்த வல்லமையின்படியே நீ விசுவாசிக்கிறீர்கள, அந்த விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நமக்கு என்ன வேணும்? நான் அதை பார்க்கணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்னு என்ன அர்த்தம்? நான் குருடனாக இருக்கேன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். நான் பார்க்கலைன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் கண்ணை மூடி இருக்கேன், இல்லைன்னா எனக்கு கண்ணு தெரில. நான் சொல்கிறேன், இங்கே நம்ம நிறைய பேர்த்து, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நிறைய விஷயத்துங்களை நமக்கு கண்ணு தெரில, நமக்கு கண்ணு தெரில. அதை நம்ம ஒத்துக்கணும். கண்ணு தெரிலின்னு ஒத்துக்கிட்டா தான் ஆண்டவரே கண்ணை ஓப்பன் பண்ணுங்கன்னு நம்ம கேட்போம். ஒரு இடத்துல வந்து பிறவி குருடனை இயேசு வந்து குணமாக்குறார். அதை படிச்சிருக்கீங்களான்னு தெரில. அதில் வந்து அந்த பிறவி குருடனை குணமாக்குனதுக்கப்புறம் வந்து கேட்பான். இயேசு வந்து சொல்வார், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்பார். எனக்கு தேவனுடைய குமாரன்னு யாருன்னு தெரியாதாண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு அந்த குருடன் சொல்லுவான். அதை குருடனாக இருந்தவன் கண்ணு வந்ததுக்கப்புறம் சொல்லுவான், உன்னிடத்துலேருந்து பேசுகிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லுவார். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். எங்கேயுமே பரிசேயர்கள்ட்ட நான் தேவனுடைய குமாரன்னு சொல்லவே இல்லை. நான் மனுஷகுமாரன் தான் சொன்னாரே தவிர எங்கேயுமே தேவகுமார்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவன்கிட்ட நான் தேவனுடைய குமார்னு சொல்லிட்டார். அவர் சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் இப்படின்னா காண்கிறவர்கள் குருடராக இருக்காங்க, பார்வை இல்லாதவர்கள் காண்கிறார்கள். நான் சொல்கிறேன், எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ தெரியும்னு சொல்லிட்டு நீ குருடனாக இருக்கு, அதனால தான் உனக்கு பாவம் இருக்குது. ஒருவேளை நீ எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தா கூட உனக்கு பாவம் இல்லை. ஆனால் நீ தெரியும்னு நீ சொல்கிற. கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், தேவனிடத்துலன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? எனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியுங்கிற எண்ணம் தான் உங்களை கற்றுக்கொள்ள விடவே விடாது. எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா 8. லூக்கா 8:17. லூக்கா 8:17. வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறை. அப்படின்னா என்ன? வெளியில் வராத எந்த விஷயமே இல்லை. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்துடும். ரகசியம்னு எதுவுமே இல்லை. தேவனே ரகசியம் வச்சுருந்தாலும் தேவன் உங்களுக்கு சொல்லாமலாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக அது வெளியரங்கம் ஆயிரும். இப்போது அடுத்த வசனம் 18. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள். ஏன் கவனமாக இருங்கள்?
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள. அப்படின்னா என்ன? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா என்னன்னா, நான் கேட்கணுங்கிற விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணம் இருக்கிறவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டே இருக்கும். இந்த ஹார்ட் இல்லாதவன், கேட்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், நான் கற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், இந்த ஹார்ட் இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆதலால் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்க. நான் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. எனக்கு இது தெரியும். எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கிறிஸ்தவம் நல்லா தெரியும், கிறிஸ்தவை தெரியும், கிறிஸ்தவத்தை தெரியும், தேவனோடு வாழ்கிறதுனா என்னென்னு நல்லா தெரியும், தேவனோடு பழகிறதுனா எனக்கு நல்லா தெரியும், வரங்கள்னு எனக்கு நல்லா தெரியும், கனிகள்னால் நல்லா தெரியும். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கற்றுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது. தேவன் சொல்கிறாரு நிறைய இருக்குது, நிறைய கற்றுக்கொள்ளும். நிறைய கற்றுக்கொண்டா தான் என்ன ஆக முடியும்? சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் பேச்சில் வேணால் நான் கல்லாதவனை போல இருந்தேன், ஆனால் அறிவில் கல்லாதவனா இல்லை அப்படிங்கிறார். அறிவில் நான் கல்லாதவனா இல்லை, நான் பேச்சில் வேற ஒரு வேளை கல்லாதவன் போல இருக்கலாம், என்னால் சரியாக பேச தெரில, ஆனால் அறிவில் நான் கல்லாதவன் இல்லை அப்படிங்கிறார். அப்போது இங்கே என்ன தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரீசன் நமக்கு ஏன் ஆன்சர் இல்லை அப்படின்னா, நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளவே இல்லை. நமக்கு என்ன தேவன் வச்சிருக்கிறாருனே தெரில. இப்போது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம எல்லாமே ராபோஜனம் எடுக்கிறோம் இல்லையா? ராபோஜனத்தில் வந்து பவுல் வந்து இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10 எடுத்துக்குவோம். நம்ம ஒவ்வொரு தடையும் ராபோஜனம் எடுக்கும்போதும் நம்ம படிக்கிற அந்த விஷயந்தான். 1 கொரிந்தியர் 10 11 சரி 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. போதும். ஸ்தோத்திரம் பண்ணி, இது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்டிகாஸ்ட் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரோட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லாமே சிஎஸ்ஐ, கேத்தலிக் 2 தான் இருந்துச்சு. கேத்தலிக், சிஎஸ்ஐ, அதாவது ப்ரோட்டஸ்டன்ட், கேத்தலிக் 2 தான் இருந்துச்சு. சிஎஸ்ஐங்கிறது ப்ரோட்டஸ்டன்ட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேத்தலிக் மட்டும்தான் இருந்துச்சு, ப்ரோட்டஸ்டண்ட்டே கிடையாது, கேத்தலிக் தான். அது வந்து 1200களிலேருந்து இருக்குது, 1200களிலேருந்து கேத்தலிக் தான். அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரில. சர்ச் ஹிஸ்ட்ரியே பெருசாக இல்லை 1200க்கு முன்னாடி. ரொம்ப கம்மியான சொற்பமான தகவல் தான் இருக்குது. அப்போ கேத்தலிக் தான் இருந்துச்சு. கேத்தலிக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, போப்புன்னு ஒருத்தர் இருப்பார், பிஷப்னு இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சில குறைகள்லாம் இருந்துச்சு, பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. மன்னிப்பு வழங்குறது வந்து போப்பு தான் வழங்கணும் அப்படின்னு சர்ச் ஹிஸ்ட்ரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். போப்பு தான் வழங்கணும் அப்படின்னுலாம் இருந்துச்சு. அப்போ வந்து மார்ட்டின் லூதர்னு சொல்லி 1500களில் வந்து ஒருத்தர் வந்தார். நிறைய பேர் போராடினதில் ஒருத்தர் வந்து மார்ட்டின் லூதரும். கடைசியாக 1500, 1300, 1200லேருந்து நிறைய பேர் போராடி இருக்காங்க அதுக்கு எதிர்த்து. என்னென்னா, போப் வந்து அவர் தான் மன்னிப்பு கொடுக்கணும், ஜீசஸே உனக்கு மன்னிப்பு கொடுத்துருந்தாலும் போப்பு தான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மன்னிப்பு கொடுக்கும்போது இவங்க வந்து காசெல்லாம் வாங்கிட்டு, காசு கொடுத்தா தான் மன்னிப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், நிறைய குறைகள் இருந்துச்சு. அதில் ஒரு 18 குற்றச்சாட்டுகள் வந்து கேத்தலிக்கு மேலே மார்ட்டின் லூதர் வச்சார். நேராக போய் அந்த சர்ச்சிலேயே டோர்லேயே ஒட்டிட்டு வந்துட்டார். இப்போ இந்த மார்ட்டின் லூதர் அவருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து கேத்தலிக்லேருந்து பிரிஞ்சு போனாங்க.
அதில் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க. அதில் ஸ்விங்லி அப்படின்னு எல்லாம் சொல்லி சிலர்லாம் பிரிஞ்சு போனாங்க. மார்ட்டின் லூதருக்கும் இந்த ஸ்விங்லிங்குக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திக்கவே இல்லை. எந்த விஷயத்தில் தெரியுமா வாக்குவாதம் வந்துச்சு? இந்த வசனத்தில் தான் வாக்குவாதம் வந்துச்சு. என்ன வசனம் தெரியுமா? நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கு. இதில் என்ன சண்டை? இதில் என்ன வாக்குவாதம்? நீங்கள் யோசிக்கலாம். ஸ்விங்லிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஒப்பனையாக தான் சொல்கிறாரு தேவன், என்னை நினைவு கூறும்படி தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் மார்ட்டின் லூதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இது உண்மையிலே அவருடைய சரீரம் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரம். எது என்னுடைய சரீரம்? அப்போ வந்து என்னுடைய சரீரம்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. யாரு? மார்ட்டின் லூதர். ஆனால் ஸ்விங்லி என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, அது ஒப்பனையாக தான் சொல்கிறாரு. அப்போ வந்து சரீரம் ஆகாது, அந்த ஃப்ளஷை வந்து அவர் பிச்சு ஒன்று கொடுக்கல, இது வந்து ஒரு ஒப்பனையாக தான், அவரை நினைவு கூறுறதுக்காக தான் நம்ம எடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லை. 2 பேருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான், 2 பேருமே தேவனுக்காக ஊழியம் செஞ்சவங்க தான். ஆனால் 2 பேருமே சந்திக்கவே இல்லை. அப்போது யார் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு ரெவலேஷன் இருந்திருக்கு, அந்த ரெவலேஷனில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இப்போது தேவன் நமக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார்? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 சாமுவேல் எடுத்துக்குவோம். 1 சாமுவேல் எத்தனை பேர்த்துக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படிங்கிறது தெரியல, நான் சொல்ல வர்றது 1 சாமுவேல் 3 1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சு? அபூர்வமாய் இருந்தது. ஏன் அபூர்வமாக இருந்தது? தோரா இருந்துச்சு. தோரான்னா என்னன்னா, ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், 5 புக்கு. மோசே எழுதின 5 புக்கு இருந்துச்சு. அதாவது சொல்லப்போனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு பைபிள் இருந்துச்சு, கட்டளைகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு. ஆனால் எப்படி இருக்குதா வசனம்? கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா ரெவலேஷன். ரெவலேஷன் வெளிப்பாடு. வெளிப்பாடு அபூர்வமாக இருந்துச்சாமா. அப்போ பைபிள் இருக்கிறதுனால வெளிப்பாடு இருக்குமா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. எனக்கு பைபிள் இருக்குது, நான் பைபிள் படிக்கிறேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய வெளிப்பாடு வேணும். அப்போது நான் என்ன பண்ணணும்னா, தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு கற்றுக்கொள்ளணும். நான் கற்றுக்கொள்ளணும். ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு, ஏன் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது, ஏன் அவங்களுக்கு அப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. தேவன் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தரணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அது மூலமாக தான் வாழ்க்கை மாறும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. நான் சத்தியத்தை அறியலைன்னா சத்தியம் என்ன விடுதலையே ஆக்காது. நான் விடுதலை இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு கட்டிலே இருப்பேன். எனக்கு எங்கே பிரச்சனைன்னே தெரியாது. சில நேரங்களில் வந்து நான் ஒருத்தரோட பழகி நிற்கிறதுனால எனக்கு தெரியும். சில பேர் வந்து வலின்னு சொல்லுவாங்க, பெயின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஹீலிங்காக வருவாங்க. ஹீலிங்காக வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, ஹீல் பண்ணிடுவார். ஹீல் பண்ணும்போது பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஹீல் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் அவர்கிட்ட கேட்பேன், என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு பிசாசு இருந்துச்சு, நான் அவங்கள துரத்தி விட்டேன் அப்படின்பாரு. பிசாசு போனோன்னு வழி போயிடும். ஒரு அம்மா என்கிட்டே வந்துச்சு. நான் வந்து சங்கரன் கோயிலில் போகும்போது இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வந்தாங்க. உடம்பெல்லாம் பயங்கர வலிப்பா, இடுப்பெல்லாம் பயங்கர வலி அப்படின்னு. சரி, ஓகே, நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி நான் அப்படி கையை பிடிச்சி ரிலீஸ் அனாயிட்டிங்கிறேன். பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே சரி நான் தூக்கிவிட்டேன்னா வலியெல்லாம் இல்லைப்பா இப்போ அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தொடரும்போது கெட் அவுட், வெளியில் போ அப்படின்னு நான் சொன்னேன். பிசாசு வெளியில் தோற்றுனேன். பிசாசு வெளியில் போனோன்னா வலி போயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஏதோ வெயிட் தூக்கிட்டோம் போல் இருக்குது, நம்ம ஏதோ பண்ணிட்டோம் போல் இருக்குது, நம்ம ஒரு பக்கமாக படுத்துட்டோம் போல் இருக்குது அப்படி. உள்ள பிசாசு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. துரத்துனோன்னா வலி போயிடுச்சு. இப்போது எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருக்கீங்க? நானே நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏசுகிட்ட ஒருத்தன் கூட்டிகிட்டு வராங்க.
அவன் வாயில் நுரதழுது. வலிப்பு. வலிப்புன்னா என்ன? இந்த எபிலெப்சின்னு சொல்லுவாங்கல்ல, வலிப்பு நோய். வலிப்பு, வாயில் நுரதழுது. ஏசுகிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஏசு என்ன சொல்கிறாரு? அப்பாலே இப்போ சாத்தானேங்கிறார். நான் படிச்சுட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்ணுறீங்க? வியாதி ஆண்டவரே, வியாதி. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சுகமாக்குறேன்னு சொல்லியிருக்கணும். நீ சுகமாக இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்கிறீங்க. அப்போ பிரச்சனை எங்க? பிசாசு. உள்ள பிசாசு இருக்கு. பிசாசு போனோன்னே சரியாயிட்டான். அவங்க சொல்கிறாங்க சீசர்களால் சுகமாக்கவே முடியலைங்கிறாங்க. ஏன் சுகமாக்கவே? அவங்க சுகமாக சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை எங்க? பிசாசு. பிசாசை துரத்தணுன்னு பிரச்சனை போயிடுச்சு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன், நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு எங்கே பிரச்சனைன்னே தெரியாது. இப்போ அவங்க ராம் முழுதும் அழுகிறாங்கல்ல, ராம் முழுதும் அழுகிறது பிசாசோட பிரச்சனை தான். பிசாசு 2 வகையில் ஒர்க் பண்ணுவான். உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா தெரியல, 2 வகையில் ஒர்க் பண்ணுவோம். ஒன்று, ஒரு பாடிக்குள்ளேயே உள்ளே போய் ஒர்க் பண்ணுவான், சரீரத்துக்குள்ளே போயிடுவான். ஒரு ஏஞ்சல்னால ஒரு சரீரத்துக்குள்ளே போக முடியும். அது இயேசு சொல்கிறாரு, இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். எங்கே காண்பீர்கள்? மனுஷகுமாரன் மேல் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பீர்கள்னு சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? நிக்கதேமிட்ட சொல்கிறார். ஒரு தேவதூதனால் உங்களுக்குள்ளே இறங்க முடியும், உங்களுக்குள்ளே ஏற முடியும். அதனால தான் பிசாசுனால ஒரு மனிதனுக்குள்ளே இறங்க முடியும், ஏறவும் முடியும், வெளியிலையும் போக முடியும், உள்ளேயும் வர முடியும். இப்போது ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு வர முடியும். 2வது வகை, அவன் வரும்போது உங்களுக்கு தெரியும், அவன் பயங்கரமாக ஆடுவான், ஜெபம் பண்ணும்போது, ப்ரேயர் பண்ணும்போது, ஏதாவது பண்ணும்போது ஒரு மாதிரி மாறும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வகை, 2வது வகை நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா, தாட்டில் ஒர்க் பண்ணுவான். தாட்னா எண்ணங்களில், உங்களுடைய சிந்தனை, எண்ணங்கள், உங்களை மைண்டில் ஒர்க் பண்ணுவான். எப்படி ஒர்க் பண்ணுவான்னா, ஒரு விதையை போடுவான், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவான், அவ்வளோதான் முடிஞ்சுது, நீ எந்திரிக்க முடியாது. அது நிறைய நேரங்கள் எப்படி சொல்லுவான்னா, செல்ஃப் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு தெரியல, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் எப்படி தெரியுமா சொல்லுவான்? என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? நீங்கள் நினைக்கும் போது என்ன நினைப்பீங்க? நான் தான் அப்படி யோசிக்கிறேன் போல் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கல, பிசாசு தான் உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறான். என்னால் முடியல, என்னால் இனி மேலே வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். அவன் உன்னால் மேலே வர முடியாதுன்னு சொல்ல மாட்டான். உன்னால் மேலே வர பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, நீ வேற ஒருத்தன் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிக்காமல் ஏமாற்றணும்னு எப்படி ஏமாற்றணும்? உங்களை மாதிரியே பேசணும். அவ்வளவுதான், நான் செத்துருவோம் போல் இருக்கு, அவ்வளவுதான், நான் முடிஞ்சிருவோம் போல் இருக்கு, எனக்கு இனி இது நடக்காது போல் இருக்குது, எனக்கு இனி கிடைக்காது போல் இருக்கு, எனக்கு இனி வராது போல் இருக்கு, நான் அது வரவே மாட்டேன் போல் இருக்கு, நான் படிக்கவே மாட்டேன் போல் இருக்கு, எனக்கு அறிவே இல்லை போல் இருக்கு, எனக்கு ஞானமே இல்லை போல் இருக்கு, எனக்கு தேவன் என் மேலே கோபமாக இருக்காரு. உண்மையில தேவன் கோபமாக இருக்காருன்னு சொல்ல மாட்டார். அவன் எப்படி சொல்லுவான்? என் மேலே தேவன் கோபமாக இருக்காரு, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எண்ணத்தில் பேசுவான். நீங்கள் எண்ணத்தில் பேசும்போது உங்களுக்கு தெரியாது, விஷயமே உங்களுக்கு தெரியாது. யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கூட்டிகிட்டு வர்றாரு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கூட்டிகிட்டு வர்றாரு. 2 பேர்த்த மட்டும் வித்தியாசமாக கூட்டிகிட்டு வரல, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் எத்தனை பேர் அழுகிறாங்க. இயேசு வர வரைக்கும் பிசாசுங்கிற வார்த்தை பழைய ஏற்பாடில் ரொம்ப கம்மி தான், 100க்கும் கம்மியாக தான் இருக்குது, 100 வார்த்தைகளுக்கும் கம்மியாக தான் இருக்குது. பைபிளில் புதிய ஏற்பாடில் மத்தேயுக்கு அப்புறம் சொல்கிறாங்க 300க்கு மேலே, எத்தனையோ எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரில, ரொம்ப அதிகமாக வார்த்தைகள் இருக்குது பிசாசுங்கிற வார்த்தை. எப்படி கொச்சன்னு வந்துச்சு? மத்தேயுக்கு அப்புறம் எப்படி வந்துச்சு? பிசாசு நிறைய இருக்குது மத்தேயுக்கு அப்புறம். மத்தேயுக்கு முன்னாடி போனீங்கன்னா பிசாசு நிறைய இருக்குது. ஏன் இல்லைன்னா, இயேசு வெளிச்சத்தை காட்டுறாரு. இங்கே வேற ஒருத்தர் இருக்கான், இங்கே வேற ஒரு நபர் பிரச்சனைகள் இருக்கிறான், அவன் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், உனக்கு தெரியுதான்னு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பிரச்சனை பிசாசு பண்ணுறானா அப்படின்னு. அது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தாங்க? உனக்கு நல்ல விளைச்சல் இருந்தாலும் தேவன் தான் கொடுக்குறாரு, விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் தேவன் தான் கொடுக்குறாரு, குழந்தை கொடுத்தாலும் தேவன் தான் கொடுக்குறாரு, குழந்தை கொடுக்கலினாலும் தேவன் தான் கொடுக்கல, எல்லாத்தையுமே தேவன் மேலே பழிய போட்டாங்க.
ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இங்கே 2 பேர் வேற மாதிரி இருக்கிறாங்க. வேற ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், திமிர்வாதக்காரன் இருக்கிறான், வந்து லேகியன் பிசாசு பிடிச்சவன் இருக்கான். அதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடில் பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது தாட் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சவுல் வந்து தாவீது மேலே கோபமாக இருக்கான், கொல்லணுங்கிற எண்ணம் எப்போ வந்துச்சு? பிசாசு அவனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு. பொல்லாத அவன் உள்ளே வந்தோடனே என்னாச்சு? கொல்லணும், ஈட்டு எடுத்து எரிஞ்சிடணுன்னே பார்க்குறான். ஆனால் இவன் வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆரம்பிக்க பிசாசு போயிருது, அவன் அமைதியாயிடும். அந்த கொல்லணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. இப்போ எண்ணம் எப்படி மாறுது? பிசாசு வந்தோடனே என்ன மாறிடுச்சு, பிசாசு போனோடனே என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு. சரி கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான். அப்போது ஒரு பிசாசுனால ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியும். தாவீது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறான். என்னென்னா கணக்கு எடுக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுக்கலாம் அப்படின்னு. கணக்கு எடுக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருந்தார். நீ கணக்கு எடுக்காத, நீ கணக்கு எடுத்துட்டனால இவ்வளோதான் இருக்கிறாங்க போல் இருக்குன்னு நீ வந்து கர்த்தருடைய ஜனத்தை வந்து குறைச்சி மதிப்பிட்டுருவ, நீ எடுக்காத. ஒரு வேளை அப்படியே நீ எடுக்கணுன்னாலும் நீ என்ன பண்ணணும்? நீ தங்கம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நீ தங்கம் கொடுத்து எண்ணணும். நீ தங்கம் கொடுக்கும்போது என்ன ஆகணும்? தேவன் இவ்வளோ செழிப்பாக தேவன் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்படி கூட நீ ஒரு வேளை நல்ல விதமாக எடுத்துக்குவ. நீ கணக்கு எடுக்காதேன்னு சொல்கிறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஏவிட்டான் அப்படின்னு இருக்கு. பிசாசு ஏவி என்ன பண்ணிட்டான்? கணக்கெடுக்க வச்சிட்டான். கணக்கெடுக்க வச்சோன்னே சாபம் வந்துருச்சு, ஜனங்கள் கொத்து கொத்தா இறக்குறாங்க, 22,000 பேர் பக்கம் இறக்குறாங்க. இப்போது எண்ணங்களில் பிசாசுனால வேலை செய்ய முடியும். அதுதான் பேதுருக்கு அதுதான் நடந்துச்சு. பேதுரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து சாகக்கூடாது. யாரை பார்த்து? ஜீசஸை பார்த்து சாகக்கூடாது. இந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? பிசாசு இருந்துச்சு. அதனால தான் என்ன சொல்கிறாரு? அப்பாலே இப்போ சாத்தனை. நான் என்ன சொல்ல வரேன், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நிறையா ப்ராப்ளம் நிறைய வகையில் இருக்குது. எங்கே பிரச்சனைன்னு நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம கற்றுக்கொள்ளலைன்னா நம்ம என்ன நினச்சிடுவோம்? இதுதான் பிரச்சனையாக இருக்குது போல் இருக்குது, இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். இப்போ நமக்கு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வியாதி இருக்குன்னா நம்ம என்ன நினச்சிடுவோம்? ஒருவேளை நம்ம சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். ஆனால் தேவன் எங்கேயுமே எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம்னு எங்கேயுமே சொல்ல. தேவன் பைபிளில் ஒரு வசனம் கூட கிடையாது. நானும் பல தடவை படிச்சிருக்கேன். ஒரு வசனம் கூட எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஒரு வசனம் கூட இல்லை. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படி? எது உண்மைன்னு நினைக்கிறீங்க? விசுவாசனால வர சுகமா இல்லை எக்ஸசைஸ்னால வர சுகமா? அப்போ எக்ஸசைஸ்னால சுகம் வருமா? அப்போ எக்ஸசைஸ் பண்ணுமா? நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறது இல்லை, எக்ஸசைஸும் பண்ணுறது இல்லை, ரெண்டத்தையுமே பண்ணுறது. சரி அவன் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், அதையும் நம்ம பண்ணுறதில்ல. சரி விசுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணுறதில்ல. நம்ம சந்தேகமும் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, ரெண்டுமே பண்ணுறதில்ல. இப்போது இந்த வசனத்துக்கே வருவோம். அப்பத்தை வந்து புசிக்கிறத பற்றி நீங்கள் வந்து வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இதை புசிச்சிங்கன்னா அதே 1 கொரிந்தியரில் நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன், இப்போ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் ஒரு தடவை படிப்போம். 1 கொரிந்தியர் 11 30 படிச்சிங்கன்னா இந்த ராபோஜனத்தை எடுத்துட்டு இது நிமித்தம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும். எதனால பலவீனராக இருக்கிறாங்க? அபாத்திரராய் போஜனம் பண்ணுறதுனால. அபாத்திரராய் போஜனம் பண்ணுறதுன்னா என்ன? இது என்னன்னு தெரியாமல் போஜனம் பண்ணுறதுனால தான். இது என்ன? அதுதான் இப்போ 24 என்ன சொல்லுது? பிற்கப்படுகிறது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதே 25 நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் இந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிறைய உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சங்கீதம் 1 நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்?
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எப்படியா இருக்கோம்? இல்லை, மேலுமே கேட்குறேன், நம்ம இப்படி இருக்கோமா? அதாவது மரத்தை போல இருக்கோமான்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு வேளை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, ஒரு வேளை நீங்கள் இரவும் பகலும் தியானித்து, நீங்கள் தன் தன் காலத்தில் கனியை தந்து இளையதாக இருக்கிற மரத்தை போல, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், தேவன் நம்மளை இப்படி படைக்கவே இல்லை. புதிய உடன்படிக்கை இது இல்லை, இது பழைய உடன்படிக்கை. சங்கீதம் 1 பழைய உடன்படிக்கை, சங்கீதம் 1 புதிய உடன்படிக்கை இல்லை. எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்? நம்ம இப்படி இல்லைங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எனக்கே போன வாரம் தான் தெரிஞ்சது. விஷயம் என்னன்னா, ஒரு வசனம் எடுப்போம். மார்க்கு 11 12. மார்க்கு 11:12. போதும். அத்தி மரத்துக்கு இயேசு வராரு, பசியா இருக்கு. அது அத்தி மர காலமாக இல்லாதனால அத்திப்பழம் இல்லை. அத்திப்பழம் இல்லைன்னு என்ன சொல்றாரு? இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிட்டு குசியாது இருக்கிறவன்னு இயேசு அந்த மரத்தை சபிச்சிடுறாரு. எத்தனை பேர் யோசித்துருக்கீங்க ஏன் இயேசு பண்ணார் இது அப்படின்னு? படிக்கும்போது இப்படி யோசனை வந்திருக்கா உங்களுக்கு? ஏன் இதை பண்ணார் அப்படின்னு? மரத்தில் ஏதாவது பிரச்சனையா? மரத்தில் ஏதாவது பிரச்சனையா? மரத்தில் காலம் இல்லை, சீசன் இல்லை. சீசன் இல்லாதனால பழம் இல்லை. சீசன் இல்லாதனால பழம் இல்லை, சபிச்சிடுறாரு இயேசு. ஏன்டா சபிச்சாரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சீசன் இல்லாதது மரத்தில் தப்பே இல்லையே. சீசன் இருக்கும்போது மரத்தில் பழம் இருக்கும். இதில் சபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இது புது உடன்படிக்கை இல்லை. நீர்க்காலின் ஓரமாய் நடப்படுறது புது உடன்படிக்கை இல்லை. புது உடன்படிக்கை நான் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எரேமியா 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்களை பிதாக்களே தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பைபிளை வெளியில வைக்க மாட்டேன், பைபிளை எங்க வச்சிருவேன்? இருதயத்தில் வச்சிருவேன் அப்படிங்கிறது. இப்போ இரவும் பகலும் தியானமாக உங்களால் இருக்க முடியுமா வெளியில? பைபிளில் இருதயத்தில் வச்சிடறேங்கிறாரு. இருதயத்தில் வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் அவனிடத்துலேருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று வரும். ஜீவ ஊற்று எப்படி இருக்கும்? வற்றாத ஊற்று வந்துட்டே இருக்கும். நம்மளை தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, புதிய உடன்படிக்கையில் ஜீவ ஊற்ற வச்சிருக்கிறார், தண்ணியா வச்சிருக்கிறார். தண்ணிக்கு சீசன் இருக்கா? வற்றாத ஊற்றுக்கு சீசன் இருக்கா? நீங்க சொல்லுங்க. இந்த சீசன்ல நிறைய தண்ணி வருங்க, இந்த சீசன்ல தண்ணியே வராதுங்க அப்படின்னு வற்றாத ஊற்ற சொல்ல முடியுமா? வற்றாத ஊற்றுன்னா இப்போ இந்த கங்கை எல்லாம் இருக்கு. கங்கை எல்லாம் வெயில் காலத்துலையும் தண்ணி வரும், மழை காலத்திலும் தண்ணி வரும், குளிர்காலம் எல்லா நேரமும் தண்ணி வரும். ஏன்னா வெயில் காலத்தில் அங்கே பனியெல்லாம் உருகி அதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது வற்றாத ஊற்றுன்னு தான் சொல்கிறாங்க. கங்கையார் எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 365 நாளும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்மளை தேவன் வற்றாத ஊற்றை போல வச்சிருக்கிறார்.
சீசனே இல்லை. அதனால தான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ வந்து பிரசங்கி, நீ வந்து வேர்ட் ஆஃப் காடை நீ வந்து ப்ரீச் பண்ணு, நீ தேவனுடைய வசனத்தை போதிங்கிறார். ஏன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா, உனக்கு சீசனே கிடையாது. இந்த சீசனில் உனக்கு வரும், இந்த சீசன் எனக்கு நல்ல நேரம் இருக்குது, இந்த நேரம் நல்ல நேரம், எனக்கு இப்போ நல்ல நேரம் இல்லை அப்படின்னு ஒரு டைமே கிடையாது. உனக்கு எல்லா நாளும் நல்ல நேரம் தான், உனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். உனக்கு சீசனே கிடையாது, உனக்கு அவுட் ஆஃப் சீசன் இன் சீசன் எதுவுமே கிடையாது. நீ எப்பொழுதுமே கனி கொடுக்குறவன். நீ காலம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கனி கொடுப்பேன். நான் இன்னைக்கும் கனி கொடுப்பேன், நாளைக்கு கனி கொடுப்பேன், வருஷம் பூரா கனி கொடுப்பேன். தேவன் புதிய உடன்படிக்கையில் அப்படி தான் வச்சிருக்கிறார். இயேசு என்றைக்குமே போதும் இன்னைக்கு டைம் சரியில்லை அப்படின்னு எங்கேயுமே நிற்கவே இல்லை. அவர் 3.5 வருஷம் ஊழியம் பண்ணுறாரா, 3.5 வருஷமும் அவர் அற்புதம் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அதுதான் வம்சம் யோவானில் சொல்கிறாரு, அவர் என்ன அவர் பண்ண அற்புதத்தை சொல்லி புக்கில் எழுதி முடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கிறார், லட்சக்கணக்கில் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் எனக்கு நல்ல நேரம் இல்லை, எனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். நீங்கள் எல்லா நாளுமே கனி கொடுக்குறவர்கள் தான். புதிய உடன்படிக்கையில் தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்னா, தண்ணி நீர்க்கால், அதாவது நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல வைக்கல, தண்ணியாகவே வச்சிட்டார், வற்றாத ஊற்று போல வச்சிட்டார். உங்கள் மூலமாக எல்லா மரமும் செழிக்கும். ஒருவேளை அவங்க பழைய உடன்படிக்கையில் இருக்காங்க, தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் உங்களால் அவங்க நல்லா இருப்பாங்க. தேவன் அப்படி தான் வச்சிருக்கு. இப்போ வற்றாத ஊற்று போகுது, எது என்ன ஆகும்? அந்த வற்றாத ஊற்று போகிற இடத்துல என்ன ஆகும்? களையும் நல்லா வளரும், நல்ல மரமும் நல்லா வளரும், எல்லாமே நல்லா வளரும், எல்லாமே பச்சை பசைன்னு இருக்கும். அப்போது நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே என்ன இருக்கும்? உங்களை சுற்றி நல்லதாகவே தான் நடக்கும். இது தெரியல இன்னை வச்சுக்கிங்களேன், நீங்கள் என்ன நினச்சிருவீங்க? ஓகே இன்றைக்கி வேறு மாதிரி நடந்துடும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஒன்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நடந்துடும். அதுதான் வந்து இயேசு வந்து சொல்கிறாரு, மழையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு நீ சொன்னீன்னா அது பெயர்ந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கட்டுப்படும்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். நான் ஒரு ஆவியான மனிதனாக இருக்கிறேன், தேவனை போல இருக்கிறேன், நீங்களும் உங்களையும் தேவனை போல தேவன் படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கட்டுப்படும், நீங்கள் சொன்னால் அது கேட்கும். அப்படி தான் தேவன் வச்சிருக்கிறார். இப்போது எனக்கு இது நடக்காது, எனக்கு இது வாய்க்காதுன்னு நீங்கள் வாயில் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு வாய்க்காது. ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, நீங்கள் சொன்னது நடந்துடும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இது நடக்கும், தேவன் எனக்கு இது செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்கள். ஏதோ என்னத்தையோ சொல்கிறது இல்லை, தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? நான் எப்பொழுதும் கனி கொடுப்பேன், நான் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரம் இல்லை, நான் வற்றாத நீரூற்று, என்னிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் ஒர்க் பண்ணுறாரு, நானும் எப்பொழுது பலமுள்ளவனாக இருப்பேன். அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேணால் சொல்லலாம். என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ண என்ன ஆகுனா, நம்மளுக்குள்ள வியாதிகள் குறைந்து கொண்டே இருக்கும், வியாதிகள் சுகமாகி கொண்டே இருக்கும். என்ன நீங்கள் ராபோஜனத்தை பங்கெடுக்கும் போது, ராபோஜனத்தை பருகும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம் அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிடுங்க. அதை மனதில் வச்சே சாப்பிடுங்க, வியாதிகள் மறைஞ்சிடும். ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் ஒரு டெஸ்டிமனி கேட்டேன், ஒரு சாட்சி கேட்டேன். அது எங்கே நடந்ததுன்னா, சிங்கானூரில் உள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது என்னென்னா, வீடியோ கூட இருக்கு என்கிட்ட. அந்த பையனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் நினைக்கிறேன், ஒன்று ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து உள்ள இந்த மூஞ்சி வந்து உள்ளே இறங்கிருச்சு, உறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வாயெல்லாம் உள்ளே போயிடுச்சு, எல்லாம் உள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர்கிட்ட போனால் அது பிரெயினில் எல்லாம் பயங்கரமாக ஆப்ரேஷன் பண்ணும், ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன், எங்கே கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆளே அவுட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி தலையில் ஆப்ரேஷனுங்கனால ரொம்ப அவங்களுமே யோசிச்சிட்டாங்க டாக்டர்ஸ். அதனால் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரில. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராபோஜனம் எடுக்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் டெய்லியும் ராபோஜனம். அவங்க அப்பா அம்மா, சின்ன பையன் வந்து எடுக்க முடியல, அவனால் சரியாக சாப்பிட முடியாது, அவன் அப்பா அம்மா மட்டும் ராபோஜனம் எடுத்தாங்க.
15 நாளில் சுகமாயிடுச்சு, மூஞ்சி சரியாயிடுச்சு. அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, நான் அப்புறமா வேணால் நான் காட்டுறேன். எனக்கு அது பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியம். ஏன்னா 15 நாளில் தேவன் சேஞ்ச் கொடுக்கும். ஒன்றுமே பண்ணல அவங்க. இத்தனைக்கும் ராபோஜனம் மட்டும்தான் எடுத்தாங்க. தேவன் என்னை சுகப்படுத்தி இருக்கிறாரு, அவருடைய தலைமுறையில் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மட்டும் குடித்தாங்க. 15 நாளில் ஹீல் ஆகிட்டேன். 15 days. டாக்டர்ஸ்னால முடியல, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இது ரொம்ப ரேர் கேஸு, பிரெயினில் சர்ஜரி பண்ணோம், அப்படியே சர்ஜரி பண்ணாலும் அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் 15 நாளில் தேவன் சுகமாகிட்டார். அப்போது நான் என்ன சொல்கிறேன், நாம் வியாதியாக இருக்கிறதுக்கு நிறைய நேரங்களில் தேவனுடைய அந்த ட்ரூத் தெரில, உண்மை என்னன்னு தெரில, தேவன் நம்மளை எப்படி வச்சுருக்கிறாருன்னு தெரில, அவருடைய ஆழம் என்னன்னு தெரில, அவருடைய நம்ம மேல் வைத்திருக்க அன்பு என்னன்னு தெரில, அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு தெரில, நம்பிக்கை என்ன, எப்படி அவர் என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறார், நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரில. நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ஹார்ட் இருந்தாலே நமக்கு தேவன் சொல்லித்தரார். இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா, மக்களுக்காகவோ குடும்பத்துக்காகவோ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். என்னன்னா, ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கேன், நான் நிறைய கற்றுக்கொள்ளணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் எனக்கு டீச் பண்ணுங்க. நீங்கள் இதை சொல்லினா தேவன் சொல்லித்தர மாட்டார். நான் நிறைய தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு டைம் இந்த தேவன்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே டீச் பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏதாவது ஒரு புது விஷயம் என்கிட்ட சொல்லித் தருவார். ஆனால் நான் சொல்லாமல் இருந்தேன்னா சொல்லித்தரவே மாட்டார், எதுவுமே பேசவே மாட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லித் தருவார். நீங்கள் கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க. ஒருவேளை நம்ம கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னோன்னே நம்ம என்ன நினச்சிட்றோம், காசு கேட்கணும், வீடு கேட்கணும், பொருள் கேட்கணும், கார் கேட்கணும், பைக், இப்படி தான் யோசிக்கிறோம். கற்றுக் கொடுங்கன்னு நம்ம கேட்டிருக்கோமா? தேவனிடத்தில் பயம் வேணும், அன்றே கர்த்தருக்குள் பயப்படுகிற பயம் வேணும்னு கேட்டிருக்கோமா? நம்ம கேட்டதில்லை நிறைய நேரங்களில். ஒருவேளை நீங்கள் கேட்டதில்லை, நான் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானம், அதுவே ஞானம் அப்படின்றது. யோபுல என்ன இருக்குன்னா, யோபு 28:28 அதுவே ஞானம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்துருச்சுனாலே போதும், உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா. ஏன்னா நீங்கள் கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் செய்வீங்க, கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் பேசுவீங்க. அவரே நமக்கு ஞானமாக, கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் பலனுமா இருக்கு. அப்போது நீங்கள் ஒன்று கேட்கலாம், என்னன்னா, எனக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இன்னொன்று என்ன கேட்குறீங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அந்த ஹங்கிரி என்ன சொல்லுவாங்க, ஹங்கிரி பசி, எனக்கு பசி வேணும். எதில்? கர்த்தருடைய வார்த்தையில் எனக்கு பசி வேணும். நீங்கள் என்ன சொல்லித்தரீங்கிற, அதாவது பைபிளில் எனக்கு பசி வேணும்னு அப்படி சொல்லலை, நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத பசி. ஏன்னா நிறைய விஷயங்கள் தேவன் சொல்லித்தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, சரி தட்டி விட்டு அழாத, அதாவது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லி தருவீங்க இல்லையா? சொல்லித்தரக்கு விருப்பமே, கேட்கறதுக்கு விருப்பமே இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு சொல்லி தருவீங்க. கொஞ்சம் பெரிய பையனாகிட்டான், இப்போ வளர்ந்துட்டான், ஆனால் கேட்கறதுக்கு விருப்பமே இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது கற்றுக்கிட்டானா ரொம்ப நல்லா இருப்பானே, அவன் நல்லதுக்கு தானே நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஆனால் கற்றுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கும். அதே மாதிரி தான் தேவனு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு தேவன் அனுப்புகிறார். நீங்கள் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் நல்லதுக்காக, நம்ம நல்லதுக்காக தான் தேவன் சொல்லித்தர விருப்பம். ஏதோ அவர் நல்லா இருக்கணும், அவர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் சொல்லித்தராரு. நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கேட்டுக்கொள்ளுங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன தேதி, 28. 28லேருந்து கவனித்து பாருங்கள், நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. ஏன்னா கிறிஸ்துவத்தை நாம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னவங்க தேங்கி நின்றுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க முன்னேறவே இல்லை. ஆனால் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் மற்ற சபைகளில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்க பெருசாக மெசேஜிலலாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி நபர்களை பார்த்துருக்கீங்களா? மெசேஜ் கேட்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியே வருவாங்க, அப்படி பேசுவாங்க, மரத்தடியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க, வருவாங்க, வந்துட்டு டீ சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதில்? கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதாவது தேவன்ட்டு ஜெபம் பண்ணால் கிடைக்கும், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும்னு விருப்பமே இல்லை. அந்த மாதிரி சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு வல்லமையோ மிராக்கிளோ ஒரு பெரிய எழுப்புதலோ நடந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. 4 பேர் கூடியிருப்பாங்க, அவங்க தாகமாக தேவன்கிட்ட கேட்பாங்க, அவங்க மூலமாக தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். இப்போது எழுப்புதல் அப்படின்னு சொல்லும்போது நிறையா எழுப்புதல், வெஸ்லி, ஜான் வெஸ்லி இருந்தாலும் சரி, இல்லை அசூசா ஸ்ட்ரீட்டில் நடந்தாலும் சரி, அதாவது ஹிஸ்ட்ரியில் நான் சொல்கிறேன், வரலாறில் சொல்கிறேன், கொஞ்சம் பேர் கூடி அவங்க தேவன்கிட்ட கேட்டாங்க, ஆர்வமாக கேட்டாங்க, அவங்க மூலமாக தேவன் பெரிய விஷயங்களை செஞ்சார். ஆனால் ஜனக்கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் தேவன்கிட்ட பெருசாக கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்க மூலமாக தேவன் பெருசாக எதுவும் செய்யவே முடியல. நீங்கள் கேட்குறதுக்கு ஆர்வம் உண்டு இருந்தீங்கன்னா தேவன் சொல்லித்தரக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு வேளை ஆர்வம் இல்லைன்னா பெருசாக முன்னேற்றம் இருக்காது. இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், வர்ஷிப்பில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ரொம்ப அதில் மட்டும் விட்டுட்டு தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு மட்டும் இருந்துட்டு வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா வாழ்க்கை பெருசாக மாற்றம் இருக்காது. நம்ம என்ன விரும்புகிறோமோ அது கிடச்சிரும், ஆனால் முன்னேற முடியாது. இப்போ நம்ம என்ன விரும்புவோம்? ஒரு நல்ல வீடு விரும்புவோம், நல்ல ஒரு ஜாபோ, நல்ல பிஸ்னஸோ, நல்ல ஒரு பணமோ, நல்ல ஒரு உறவோ, இதை தான் விரும்புவோம். இதுக்கு மேலே நமக்கு திங்க் பண்ணவே தெரியாது, இதுக்கு மேலே தேவன் என்ன வச்சுருக்காருன்னே தெரியாது. ஆனால் தேவனத்தில் கற்றுக்கொள்ளும் போது இதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதனால் இந்த நாளில் கேளுங்க. எல்லாமே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறீங்களே, நேற்று ரொம்ப வேலை செஞ்சுருக்கீங்களா? சரி, ஓகே, தேவனிடத்தில் கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.